வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர்ணம் அப்படிங்கிற உண்மையான வர்ணம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வர்ண கொள்கை அப்படின்னா, வர்ணம்னா நிறம்னு அர்த்தம். நிறம் நிறம் சார்ந்த அந்த விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு உதிரம் அப்படின்னா சிகப்பு அப்படிங்க, குங்குமப்பூ அப்படிங்கிறது தான் சிகப்பு. இது நோய் தீர்க்கும் மருந்து. மூளை அப்படிங்கிறது சாம்பல் நிறம். அன்றைய காலத்தில் இந்த பித்தம் இதுக்கு சாம்பல் சாப்பிட சொல்லுவாங்க. பித்தப்பை அப்படிங்கிறது பச்சை. அப்புறம் மாங்காய் புளிப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு வளர்த்துருப்பாங்க. சாணம் அப்படிங்கிறது எரித்து அதை பசுமமாக்கும் உண்டுருக்காங்க. இதுதான் இந்த வர்ணம் சார்ந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டே இருக்கும். இது ஆடைகள்லையும் அந்த விஷயம். நிறத்தின் அடிப்படை மொத்தம் 7. அது பகல். அதேமாதிரி இரவில் சந்திரன் அப்படிங்கிறது நீர் கிரகம், அதாவது கருப்பு வெள்ளை. இது பகலில் எப்படி தென்படும் அப்படின்னா, உங்களுக்கு கருமேகம் வெண்மேகம் அப்படிங்கிறது தென்படும். நிறத்தோட அடிப்படையே இதுதான். இதுக்கு அங்கிட்டு நிறங்கள் கிடையாது. நிறத்தோட அடிப்படை அதுதான். இந்த வர்ணம் அப்படிங்கிறது இப்போ காவி அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்காங்க. காவி அப்படின்னா நாங்கள் படிக்கும்போது தியாகம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் குறிச்சிருக்கும். பச்சை அப்படிங்கிறது பசுமை அப்படிங்கிற அந்த விஷயங்கள். வெள்ளை அப்படிங்கிறது சமாதானம் அப்படிங்கிறது. இதுதான் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு அதை கொடி சார்ந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயங்கள் அதுதான். ஆனால் இன்றைக்கி இந்த வர்ணம் அப்படிங்கிறது பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன் அப்படிங்கிறது அந்த இதில் போயிடுச்சு அப்படிங்கிறது அப்படியே எதுவுமே கிடையாது. முதல்ல இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கிறது பிராமணன் அப்படிங்கிறது ஒரு மனிதன் அப்படிங்கிறது அந்த விஷயங்களை பிற்காலத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அது தப்பாக போயிடுச்சு. இந்த வர்ண கொள்கை இதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியே அவங்க திருச்சி பார்த்தாங்க. அது சரிபட்டு வரல. ஏன்னா அது கோடிக்கணக்கில் வகுத்து வச்சுருப்பார். அது அதை எடுத்துகிட்டு தான் இங்கே சிவத்தை இது பண்ணும்போது தான் கூட்டின் முனையும் கூத்தின் இசையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாய், எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே என் இசை நின்றால் அடங்கம் உடக்கே அப்படின்னு சொல்லிட்டு வகுத்ததே அவர் தான். அவர்கிட்டயே இங்கே கதை இழக்கிறது இது பண்ணான்னு தான் அவர் அதை மாற்றி அமைச்சிட்டு போயிட்டார், உயிர்மெய் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த உயிர்மெய் அப்படின்னா தொப்புள்குடி அப்படிங்கிறது பிரம்மனையும், இதயம் நான்மறை அப்படிம்பாங்கள்ல, 4 அறை இருக்கும். அது திருமாலையும், அதுக்கு மேலே பஞ்சாச்சரம் 5 அப்படிம்பாங்க. சிறுமூளை பெருமூளை அப்படிம்பாங்க. இது தலைவன் தலைவி, அதாவது இயற்கை சார்ந்த தலைவன் தலைவி அப்படிங்க. அந்த தலைவன் தலைவிக்கு இன்றைக்கு இடம் இல்லைங்கிறது தான் எல்லாம் தலைகால் புரியாமல் உலகமே திண்டாடிக்கிட்டு நிற்கிது. அதனால தான் இங்கே ஒரு உயிர்மெய் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் ஈஸ்வரி அப்படின்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழில் லட்சுமி தாயார் கிடையாது, பெருமாள் தாயார் கிடையாது. தமிழில் அம்மையப்பன் அப்படிங்கிறது சிவசக்தி தான் சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த லட்சுமி பெருமாள்லாம் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் பிற்காலத்தில் அவங்க சித்தரித்த ஒரு கதை, புரிஞ்சுச்சிங்களா? அதனால் இதை இது பண்ணிக்க மாட்டாங்க. அது உலகிற்கு அம்மையப்பன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தமிழ் சார்ந்து எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா இன்றைக்கு பழமொழி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், அந்த மொழி பிரச்சனைக்குலாம் நம்ம போக வேண்டாம். அப்படிங்கிறப்ப தமிழ் சமுதாயம்னு எடுத்தது அந்த அம்மையப்பன் ஆவிடையப்பன் அப்படின்னு சிவசக்தி தான் குறிக்கும். வேறு யாரையுமே குறிக்காது. இந்த வர்ணம் அப்படிங்கிறது வர்ணஜாலம். வர்ணம் அப்படின்னா நிறங்களை அடிப்படையாக வச்சுருக்கோம். அன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா பட்டு வேட்டி பட்டு சட்டை, பட்டு புடவை அப்படிங்கிறது ஒவ்வொரு நிறங்களை வச்சு இது பண்ணியிருப்பாங்க. இது திருமண கோலம். அதேமாதிரி துறவு கோலம்னா காவி ருத்ராட்சம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நிறமியல் சார்ந்தே அந்த வர்ணத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை இருக்கும். இதுதான் உண்மையான வர்ணம் அப்படிங்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க சொல்கிற வர்ணம்லாம் வேறு, அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உண்மையான வர்ணம்ங்கிறது அதுக்கு சார்ந்த விஷயங்கள் வேறு, அது வேறு. அடுத்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பின்மை இலக்கணப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற